ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ எங்கே இருக்கிறாய்? ஆதியாகமம் 3:9. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே நீ இருக்கிறாய்? உன் சகோதரன் எங்கே? உன் பேர் என்ன? இவைகளெல்லாம் நம்முடைய தேவன் கேட்ட கேள்விகள் ஆகும். வேதத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு பல கேள்விகள் மனதில் எழும்பும். ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று தேவனுக்கு தெரியாதா? ஆபேலுக்கு என்ன நேரிட்டது என்பது தேவனுக்கு தெரியாதா? யாக்கோபினுடைய பெயர் என்ன என்பது தேவனுக்கு தெரியாதா? தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் அறிந்தவர். நமது இருதயத்தின் சிந்தையையும் அறிந்திருக்கிறார். தேவன் யாவற்றையும் அறிந்தவராய் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக நம் வாழ்க்கை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நம்மிடத்தில் அறிவுறுத்துகிறார். நாமோ நற்கிரியலின் மூலம் நமது இரட்சிப்பை சம்பாதிக்கவில்லை. கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்வை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதையே மறந்து விடுகிறோம். நம்முடைய சகல கிரியைகள், வார்த்தைகள், எண்ணங்கள், நம் நேரத்தை எவ்விதம் செலவு செய்தோம் என்பதை குறித்தும் நமக்கு கீழுள்ள மந்தையை எவ்வாறு மேய்த்தோம் என்பதை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கும் அந்த நாளில் வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் நாம் அவரிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது பொறுப்புகளை நிறைவேற்றாமல் சாக்கு போக்கு சொல்லுகிறோமா? ஆண்டவருக்கு சேவை செய்ய தவறிவிட்டு நமது சூழ்நிலைகளையும் பின்னணியையும் நம் பெற்றோரையும் தேவனையும் குற்றம் சாட்டுகிறோமா? சிலர் நம்மை புகழ்வார்கள், சிலர் குறை கூறுவார்கள். இந்த உலகம் நம்மை பற்றி கூறுபவை மதிப்பில்லாதவை. தேவன் நம்மை பற்றி உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று நம்மை அழைப்பாரா? ஆண்டவர் தாமே நாம் தேவனுக்கு பயமும் அங்கீகரிக்கப்பட்டதுமான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது தேவனிடம் புகழ்ச்சியையும் கனத்தையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக வாழுவோம். ஜெபம் செய்வோம். சர்வ வியாபியும் சர்வ ஞானியுமாகிய பரலோக பிதாவே, உங்க சந்நிதியில் நிற்கத்தக்க தகுதி உள்ளவர்களாக காணப்பட எங்கள் வாழ்வின் செயலிலும் நடக்கையிலும் கிருபைகளிலும் எண்ணங்களிலும் உங்க கட்டளைகளின்படி நடந்து உமக்கு பிரியமானவற்றை செய்து உமது வார்த்தைகளை போதித்து வாழ எங்களுக்கு கிருபை தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தையும் அதன் பாப பழக்கங்கள், மாம்ச இச்சைகள், பொறாமை இன்னும் பலவிதமான குறைபாடுகளுடன் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவின் விலைமதிப்பெற்ற இரத்தத்தால் எங்களை மீண்டும் கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் எங்களை நிரப்பிட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்களை உமது சித்தத்தின்படி வணைந்து உங்க திட்டத்துக்கு செயல்படுத்தி இரட்சிப்பின் மகிழ்ச்சியை நிறைவாய் பெற்று ஆசீர்வாதமாய் வாழ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவர் குடும்பங்களிலும் தேவரீர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மீது உமது முகத்தை பிரகாசிக்க செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் தூதலின் காவலும் தந்தள்ளி கடனில்லாத வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேல் படிப்புக்காக காத்திருக்கும் முயற்சிக்கும் பிள்ளைகளின் விருப்பம், எதிர்பார்ப்பை நிறைவேற்றி பணத்தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பள்ளி மற்றும் கல்லூரிகளை நடத்துகிறவர்கள் சேவை மனப்பான்மையுடனும் பண இச்சை இல்லாதவர்களாகவும் செயல்படவும் ஏற்ற ஞானம் தந்தள்ளி நல்ல அட்மிஷன் நிறைவாக பெறுவவும் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு உடல் பலவீனத்தோடும் மனதுயரத்தோடும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போருக்கு உரிய சிகிச்சை கிடைத்திடவும் சுகமடையவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் முதியோரை கனம் பண்ணி கர்த்தருக்கு பயந்து சத்ருவை எதிர்கொண்டு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழவும், சிறுவர்கள் சிறுமியர்கள் தீய கண்களுக்கு விலக்கி காக்கப்படவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையவும், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியரின் குறைகளை அகற்றி விசுவாசத்தை பலப்படுத்தி ஏற்ற காலத்தில் கர்ப்பத்திங்கனியை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் பலவீனங்களை நீக்கி கரு ஆரோக்கியமாய் வளரச் செய்து குறித்த காலத்தில் சுகப்பேருண்டாக செய்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனைகளில் பங்கேற்கும் அனைவரும் தெய்வீக தொடுதலை உணரவும், சபை கூடி வருதலை அலட்சியம் செய்வோர் மனம் திரும்பவும், போதகர்களை தேவ வல்லமையால் நிரப்பிடவும், மிஷினரி ஸ்தலங்களில் நடைபெறும் ஆராதனைகளில் மிஷினரி குடும்பங்கள் விசுவாசிகள் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், ஊழல், லஞ்சம், போதை அடிமைத்தனம் இல்லாத தேசமாக மாறவும், மக்கள் மூட பழக்கங்களுக்கும் விக்கிரகத்துக்கும் தன்னை விலக்கி காத்துக்கொள்ளவும்,
ஆளுமை பொறுப்போல் இருப்போருக்கு ஏற்ற பாதுகாப்பு ஞானம் தந்தள்ளி வளமான தேசம் உருவாகவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.